Hi guys, welcome to Course Cracker. So இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட பைத்தான் ப்ராக்டிகல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். Python function that accepts a string and calculate the number of uppercase letters and lowercase letters. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ரோக்ராமில் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்குது, ஸோ அப்படின்னு கண்டுபிடிக்க வரும். ஃபஸ்ட்டு இதுக்கான ஆல்கரிதம் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து அக்செப்ட் இன்புட் ஃப்ரம் யூசர். ஸோ நம்ம ஒரு இன்புட் வந்து யூசர்கிட்டேருந்து வாங்குகிறோம். ஸோ அந்த ஸ்ட்ரிங் வந்து யூசர் தான் கொடுக்க போகிறார். ஓகேவா. செகண்ட் என்ன பண்ணுறோம், இனிஷியலைஸ் கவுண்டர் ஃபார் லோயர் கேஸ் அண்ட் அப்பர் கேஸ் கேரக்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம லூப் பண்ணும்போது ஒரு அப்பர் கேஸ் வருது. ஸோ கவுண்டரில் ஆட் பண்ணுவோம். ஸோ ஒரு வேரியபிள் இருக்கும். ஃபஸ்ட் வந்து ஒரே ஒரு கேபிட்டல் லெட்டர்னு நம்ம சேவ் பண்ணுவோம். செகண்ட் லெட்டர்ஸ் வரும்போது +1. ஸோ அப்பர் கேஸ் 2 இருக்குன்னு கண்டுபிடிப்போம். ஸோ அதனால் கவுண்டர் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். தேர்ட் ஸ்டெப் என்ன, இட்டரேட் த்ரூ ஈச் கேரக்டர் இன் இன்புட் ஸ்ட்ரிங். ஸோ நம்ம இன்புட் வாங்கியிருப்போம், அந்த ஸ்ட்ரிங்கை இட்டரேட்னா லூப் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஸோ ஒரு லூப்புக்கும் ஒரு டைம் லூப் ரன் ஆகும்போது ஒரு லெட்டர்ஸாக எடுத்து நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செக் இஃப் கேரக்டர் இஸ் லோயர் கேஸ். ஸோ நம்ம செக் பண்ணோம், ஃபஸ்ட் லெட்டர் எடுப்போம், எடுத்தோடனே அது லோயர் கேஸான்னு செக் பண்ணுறோம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன, செக் இஃப் அப்பர் கேஸ். லோயர் கேஸ்லனா நெக்ஸ்ட் அப்பர் கேஸ்ன்னு செக் பண்ணணும். ஓகேவா. ஸோ தென் ஃபைனலாக வந்து பிரிண்ட் த ரிசல்ட்ஸ். நம்ம ரிசல்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணணும், எத்தனை அப்பர் கேஸ் இருக்குது, எத்தனை லோயர் கேஸ் இருக்குதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் யூஸருக்கு இந்த இன்புட் வாங்குறோமா. ஸோ இன்புட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ தென் இது வந்து ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்னா யூஸருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறதுக்கானது. ஸோ இது ரெண்டுமே தான் கவுண்டர் வேரியபிள். ஸோ கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 0 வச்சுருக்கேன், ஸ்மால் லெட்டர்ஸ்க்கும் நார்மல் வந்து 0. இதுதான் கவுண்டர் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், செகண்ட் லூப் ரன் பண்ணுறோமா. ஸோ ஃபார் ஐஇன்எஸ், ஐன்றது ஒரு வேரியபிள். ஓகே. அந்த வேரியபிளில் இந்த இதை இட்டரேட் பண்ணுறோம், எஸ்ன்ற வேரியபிளில். ஸோ ஃபஸ்ட் டைம் லூப் ரன் ஆகும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஸ்ஸில் வந்து யூசர் வந்து கபிலன் டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து ரன் ஆகும், லூப் ரன் ஆகும்போது ஃபஸ்ட் லெட்டர் என்ன எடுக்கும், இங்கே கே இருக்கா. ஸோ கே எடுத்துக்கும். ஸோ கே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துடும். ஸோ இங்கே என்ன இருக்குது, இஃப் ஐ டாட் இஸ் லோயர்னு இருக்கா. ஸோ ஐ இஸ் லோயர்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, அது லோயர் லெட்டர் கேஸான்னு செக் பண்ணும். இஸ் லோயர்ன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, அது ஸ்மால் லெட்டரா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணும். ஸோ இப்போ நான் கே ஸ்மால் லெட்டர் போட்டிருக்கேன். ஸோ இது கே ஸ்மால் லெட்டர் இருக்கிறதுனால ஸ்மால் ஈக்குவல் டு ஸ்மால் +1. ஸோ அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட் டைம் இது ஸ்மால் லெட்டர்னு கண்டுபிடிச்ச உடனே ஸோ இங்கே 1 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு டேரெக்டாக ரன் ஆகாது, எலிஃப் போகாது. ஏன்னா இந்த இஃப் ஃபெயில் ஆனால் மட்டும் தான் எலிஃப் ரன் ஆகும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் திருப்பி லூப் ரன் ஆகும். செகண்ட் டைம் ரன் ஆகுதா. ஸோ ஏ பார்க்கும். ஸோ ஏவும் ஸ்மால் லெட்டர் தான். ஸோ செகண்ட் டைம் ஐயோட வேல்யூ வந்து ஏ. ஸோ இங்கே வந்து ஐ டாட் இஸ் லோயர்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் ஏ ஸ்மால் லெட்டர்னு செக் பண்ணுவோம். ஸோ ஸ்மால் லெட்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஸ்மால் ஈக்குவல் டு ஸ்மால் +1. ஸோ ஆல்ரெடி ஸ்மாலோட வேல்யூ வந்து 1ல் இருக்குது இந்த இடத்துல, கரெக்டாக. ஸோ 1 + 1 என்ன ஆகும், 2. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும், 2 லோயர் லெட்டர் இருக்குது, லோயர் கேஸ் இருக்குதுன்னு தெரியும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் லூப் ரன் ஆகும். ஸோ லோயர் லெட்டர் இருந்துன்னா +1 ஆட் ஆகும். ஸோ அப்போ தான் ஃபைனலாக நமக்கு நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து எத்தனை இருக்குதுன்னு தெரியும். அதான் லோயர் கேஸ் எத்தனை, அப்பர் கேஸ் எத்தனைன்னு தெரியும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம், பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ த நம்பர் ஆஃப் லோயர் கேஸ் கேரக்டர்ஸ் இஸ் ஸ்மால் கொடுத்தோமா. ஸோ ஸ்மாலில் இப்போ 4 இருக்குன்னா 4ன்னு காட்டிடும். ஸோ த நம்பர் ஆஃப் அப்பர் கேஸ் கேரக்டர் இஸ் கேப்ஸ்ன்னு கொடுத்தனால கேப்ஸ்ன்ற வேரியபிள் எடுத்துக்கும். ஓகேவா. ஸோ அந்த வேரியபிளில் இப்போ 5 இருக்குன்னா 5 எடுத்துக்கும். ஸோ நம்ம 2 ஸ்ட்ரிங்கு, இதுக்கு நார்மலாக இது ஸ்ட்ரிங்கு, கமா கொடுத்துட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அந்த வேரியபிளோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணிடலாம். ஓகே. இப்போ ஸ்ட்ரிங் கேட்குதா. ஸோ ஹரின்னு கொடுக்குறோம், ஹெச் கேப்ஸு, ஏஆர் ஐ அகெயின் கேப்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா. இந்த நம்பர் ஆஃப் லோயர் கேஸ் கேரக்டர் இஸ் 2. ஏன் 2 வந்திருக்கு, ஸோ ஏவும் ஆரும் ஸ்மால் லெட்டர்ஸ். ஸோ அதனால் நமக்கு என்ன வந்திருக்கு, 2 வந்திருக்கு. ஸோ அப்பர் கேஸ் பார்க்கலாம். இந்த நம்பர் ஆஃப் அப்பர் கேஸ் கேரக்டர்ஸ் இஸ் 2. ஏன்னா ஹெச் கேப்ஸில் போட்டிருக்கேன், அகெயின் ஐ வந்து கேப்ஸில் போட்டிருக்கேன். ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.